Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து சில டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த டிப்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிரஷையும் பேஸ்ட்டையும் வச்சு தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரஷை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருப்புல காமிச்சுக்குங்க. அதாவது மிடில் பார்ட் இதனோட பிரஷோட மிடில் பார்ட் இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் காமிக்கணும். ஏன்னா இதை நம்ம வளைக்க போகிறோம். இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. சூட்லேயே நீங்கள் வளைக்கும் போது எவ்வளோ வளைக்கிறீங்களோ அதே மாதிரியே வளைஞ்சிடும். அப்புறம் ஆறிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ வளைச்சிங்களோ அதே மாதிரி அது வந்து ஸ்டெபனாக ஆகிடும். இது எதுக்கு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில், தேன் பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் பாட்டில் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா க்ளீனாக ஆகிடுங்க. இந்த மாதிரி மேல் பாகத்திலலாம் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பாட்டிலை பாருங்கள், இது எவ்வளோ ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மேல் பாகத்தில் போய் அந்த அழுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் நின்றுடும். இப்போ பார்த்திங்கன்னா இது க்ளீனாக வந்துடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, சுவிட்ச் போர்டில் அழுக்காக இருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த எழுத்து இருக்குது பாருங்கள், இதிலெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து டஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இப்போ ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் அதிகமாக இருக்கும்போது சுவிட்செல்லாம் பட ஆரம்பிக்கும் உள்ளெல்லாம். இப்போ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேல் பாகத்தில் கூட இருக்க அழுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க, இல்லை ஒரு கிளாத் ஏதாவது வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டிஷ்யூவில் தொடச்சி எடுத்து நம்ம த்ரோ பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். சுவிட்ச் போர்ட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்கும், அப்புறமேட்டா விண்டோஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் மஸ்கிட்டோ டோர் இருக்கும். அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஹோல் இருக்கும். அதை க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ தூசி பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்துடுங்க. ஏன்னா இதனோட ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டஸ்ட் போய் அதில் நல்லாவே ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது குயிக்காக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் பறக்குது. இப்போ இதனோட கார்னர்ஸ்லேயும் பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டால் டஸ்ட் உங்களுக்கு வர்றது நல்லாவே தெரியும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஸ்லைடிங் டோர் விண்டோவில் க்ளோஸ் ஆகிற இடம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கார்னர்லேயும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். எவ்வளோ க்ளீன் ஆகுது பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஏன்னா மிக்ஸியோட மிடில் பார்ட்லலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த ஹோல்லெல்லாம் நம்ம ப்ரஷ்ஷை போட்டோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அப்புறம் மிக்ஸி ஜார் வைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட்டோ இல்லை லிக்விடோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா நல்லாவே அழுக்கெல்லாம் வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டோருக்கு பின்னாடிலாம் கார்னரில் பார்த்தீங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். நம்ம வீட்டை நல்லா க்ளீனாக தொடச்சிடுவோங்க, ஆனால் கார்னரில் இருக்க அழுக்கை வந்து நம்மளால் சட்டுன்னு அதை துடைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கும் போதே ஏதாவது ஒரு லிக்விடை நீங்கள் வந்து அந்த கார்னரில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்ட உடனேவே நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடுங்க. இந்த இடுக்கான ஸ்பேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிச்சனில் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் பிசுறெல்லாம் இருக்கும். கார்னரில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சீப்பை வச்சு தாங்க. சீப்பில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் சீப்பை வந்து வாஷ் பண்ணிட்ட உடனேவும் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெய்லியுமே இந்த மாதிரி நம்ம தலை வாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும். பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் கீழே ஃபுல்லாக டஸ்ட் விழுறது. ஸோ நீங்கள் ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் சீப்புங்களாம் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டர் இருக்கும் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுறாக இருக்குது. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்றது தாங்க. ஸோ கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம இதை
பேஸ்ட்டை வச்சுட்டு ப்ரஷ்ஷை ஒன்று வேஸ்ட் ப்ரஷ்ஷில் வந்து ஃபுல்லாக இந்த லைட்டரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பரை வச்சும் தேய்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்சியோட அடிப்பாகம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஜார் இருக்கும் இல்லைங்களா, அதில் அடிப்பாகம் பார்த்திங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக சேர்ந்துடும். அதையும் நீங்கள் உடனே க்ளீன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி அடிப்பாகத்தில் கொஞ்சமாக வினிகரும் ஏதாவது ஒரு கொஞ்சம் லிக்விட் விம் லிக்விடோ ஏதாவது போட்டுக்குங்க. அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறேன். அப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. ஃபுல்லாக இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜார் வந்து ரொம்பவே சூப்பராக ஆகிடுங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பூஜை சாமான் வளர்க்குறதுக்குங்க. இந்த மாதிரி சாமி இதெல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கார்னர்லாம் வந்து அந்த குங்குமம் அப்புறம் சந்தனம் எல்லாம் போய் அதில் ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்க்கும் போது, இதுக்குன்ட்டு நான் புதுசாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சுருக்கேங்க. பூஜை சாமான் வளர்க்குறதுக்குனே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கார்னர்லலாம் நம்ம வந்து ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சோன்னா கண்டிப்பாக அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுங்க. க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் சைடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது நல்லாவே க்ளீன் ஆகிடும். எல்லாத்துலேயுமே ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோன்னா க்ளீன் ஆகிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ டோர் இருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னுட்டு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் எண்ணெய் பிசுறு போய் தங்கிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டை ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், தேய்க்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ அழுக்கு நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாதாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னோடய கிச்சன் திருன்னும் போது எண்ணெய் குக் பண்ணுற அந்த எண்ணெய் ஆயிலெலாம் அடித்து ரொம்பவே கரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி கார்னர்ஸில் நம்மளால் வந்து துணியில் வச்சுலாம் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எடுத்து வைக்கும் போது கார்னர்லாம் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ண இந்த கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ண உங்களுக்கு ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி பர்னரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சு பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்பையும் அந்த பர்னரில் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸில் இருக்க அழுக்கெல்லாமும் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோ, டிப்ஸ் வீடியோ, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நம்மளோட சேனலில் போய் உங்களுக்கு டைம் இருக்கும் போது பாருங்கள். இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.